Let's take our Bible in our hands. Sollama, this is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says. And today I'll be taught the word of God. My heart is receptive. I will never be the same in Jesus' name. Amen. Amen. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்தியாக தர விரும்புகிறார். 1 Samuel chapter 2, just one portion of verse 3. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? God is, the Lord is a God of knowledge. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். Our God, Lord, is a God of knowledge. கர்த்தராகிய தேவன் அறிவு உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அவருக்கு பெயர் சர்வ ஞானி என்று எழுதப்பட்டிருக்கிறது. The name of God is omniscient God. The God who knows everything. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் முழுவதும் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீயினுடைய ஜெபம், a prayer of thanksgiving. அன்னாள் பிள்ளை இல்லாமல் அவள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆண்டவராகிய தேவன் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார். பதில் தந்ததோடு கூட இந்த ஜெபத்திலே தான் கடந்து சென்ற பாதைகள், கஷ்டங்களை ஆண்டவருக்கு விவரித்து எழுதுகிறாள். அநேகர் அவளை குறித்து சொன்ன துர்செய்திகள், அநேகர் அவளை பாதித்தார்கள். many people hurt her for her lack. தன்னுடைய குறைவு நிமித்தமாக அநேகர் சொன்ன குறைகளெல்லாம் மனதிலே வைத்து ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவளுக்கு பதில் தந்தார். அதற்கு பிறகு நன்றி அறிதலின் ஜெபத்திலே சொல்லுகிறாள், கர்த்தர் ஞானமுள்ள தேவன். God knows everything and God is a God of knowledge. நம்முடைய அறிவிற்கும் ஆண்டவருடைய அறிவுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய அறிவு, God's knowledge always exceeds the knowledge of our own life. நமக்கு தெரிந்த அறிவு, நமக்கு தெரிந்த எல்லா ஞானத்தை காட்டிலும் ஆண்டவருடைய ஞானம் மிக மிக பெரிய அளவிலும் அது மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் கடந்த காலத்தையும் அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறார். He knows the past. He is a God of knowledge of the present. He is the God of knowledge of the future. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது என்பதை நான் யோசித்து பார்த்தேன். How much knowledge I have. எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்றால், என்னால் எவ்வளவு ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். 5ஆம் வகுப்பிலே நான் படிக்கும் பொழுது பலவிதமான ஃபார்முலாஸ் நான் படித்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. போன மாதம் தான் எக்ஸாம் எழுதினார்கள், இந்த மாதம் மறந்து விடுகிறார்கள். அதுதான் நம்முடைய அறிவு. So much our knowledge is so limited before the Lord. ஆனால் கர்த்தருடைய நாலேஜ், கர்த்தருடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால், He never forgets anything about us. நம்மை குறித்து ஒரு காரியத்தையும் அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். கடந்த காலத்தை குறித்து அவர் மறப்பதில்லை, நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து அவர் மறப்பதில்லை, எதிர்காலத்தை குறித்து அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஆதாமும் ஏவாளும் வேத புத்தகத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மறைந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். They went and hid themselves. அந்த ஏதேன் தோட்டத்திலே மரங்கள் செடிகள் மத்தியிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். They thought nobody will see them.
இன்ஃபேக்ட் நோ மேன் வாஸ் தேர். ஆதாம் ஏவலை தவிர அங்கே வேற யாரும் இல்லை. இவங்க போய் உள்ள ஒளிஞ்சு கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். சாராளை குறித்து வாசிக்கிறோம். சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவதூதன் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து, ஏப்ரஹாம் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ சைல்டு பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் என்று சொல்லும் பொழுது, வீட்டிற்குள்ளாக டென்ட், அந்த கூடாரத்திலே வேதம் சொல்லுகிறது சாரா லாஃப்ட், சாரா நகைத்தாள் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்கள், மத்தியிலே இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மனைவி அங்கே நகைக்கிறாள். ஆபிரகாமுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம், பட் காட் நியூ இட். ஆண்டவர் அதை மிகவும் அறிந்திருந்தார். இதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு நாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சில நேரத்தில் நாம் நினைத்து கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு அந்த மாம்ச சிந்தை இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய சிந்தையை தந்து இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். மை காட் இஸ் அ காட் ஆஃப் ஆல் நாலேஜ். எல்லா அறிவையும் எல்லா ஞானத்தும் பொருந்தின தேவன் என்னுடைய கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு ஏன் அதை நாம் உணர முடியவில்லை, அநேகருக்கு ஏன் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரணம் வந்தது. அது என்ன காரணம் என்றால், காட் இஸ் இன்விசிபிள். கர்த்தர் மறைந்திருக்கிறார், அதரிசனமாக இருக்கிறார். யாராவது நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பிகாஸ் he is invisible. He is invisible by his presence. அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கும், ஆனால் நம்முடைய இயற்கையான கண்கள் மூலியமாக அவரை தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அந்த அதரிசனமுள்ள தேவனுக்கு நீங்கள் நன்றாக தென்படுவீர்கள். We are visible to the invisible God. அவரை நாம் பார்க்க முடியாமல் என்றாலும் அவர் நம்மை பார்க்க முடியாது என்று அர்த்தம் அல்ல. ஒரு ரூமில் நான் இருக்கிறேன், எனக்கு தெரிந்த ஒருவர் இல்லை என்றால் நான் அவரை பார்க்க முடியாது, அவரும் என்னை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கர்த்தரை பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை குறித்த எல்லா அறிவையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். God is a God of all knowledge. He is a God of knowledge. இதை என் இருதயத்தில் வரும்போது கர்த்தர் அநேக சிந்தனைகளை கொடுத்தார். 3 சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே இந்த காலையிலே நான் வைக்க விரும்புகிறேன். 3 important aspects of the knowledge of God. ஆண்டவராகிய தேவன் அறிவுள்ளவர், ஞானமுள்ளவர் என்ற 3 சிந்தனைகளை நேரம் இருக்கும் வரை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே நான் வசனங்களை எடுத்து அநேக காரியங்களை வாசித்த பொழுது I could find very important 3 important aspects of his knowledge. Number 1, the perfect knowledge of God. Number 2, the personal knowledge of God. And number 3, the prior knowledge of God. தேவனுடைய பரிபூர்ண அறிவு, தேவனுடைய தனிப்பட்ட அறிவு, தேவனுடைய முன் அறிவு. இந்த 3 சிந்தனைகளும் வேதத்தில் இருந்துதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மை குறித்து அவருடைய பரிபூர்ண அறிவு, அவருடைய நம்மை குறித்த தனிப்பட்ட அறிவு, மூன்றாவதாக அவர் நம்மை குறித்த முன் அறிவு. The perfect knowledge of God, the personal knowledge of God and the prior knowledge of God. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 36. யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜோப் சாப்டர் 36 and verse 4. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இது இப்படித்தான் இருக்க வேண்டும். உம்மோடு பேசுகிறவர் அறிவில் தேறினவர். The one who talks with you is a God of knowledge.
எலிஹு என்ற ஒரு யோபுவினுடைய நண்பன், a friend of Job called Elihu is talking to Job. யோபு கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த friend of Job, யோபுவினுடைய நண்பர் சொல்லுகிறார், somebody is talking with you. உன்னோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவர் யார் என்றால் அறிவில் தேறினவர். The one who is talking with you, Job, is a one who is God of all knowledge. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை உங்களுக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 37 யோபு 37:16 மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செயல்களையும். கர்த்தரை பற்றி அங்கே இருக்கு பாருங்க, பூரண ஞானமுள்ளவர், God of perfect knowledge. ஆண்டவர் பூரண அறிவுள்ளவர், பூரண ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். லெட்ஸ் ஹேமர் திஸ் தாட் இன் அவர் ஹார்ட் டுடே. இந்த சிந்தையை நம் இருதயத்திலே வைப்போம். ஆண்டவர் அறிவுள்ள தேவன், பூரண அறிவுள்ளவர், God of perfect knowledge. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன? everything is whole in him. அவருக்குள்ளாக எல்லா ஞானமும் அவருக்குள்ளாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? யோபு தன்னுடைய நண்பர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்து நான் சொல்லுகிறேன். யோபு தன் நண்பர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது யோபு இருந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் யோபுவை பார்த்து அவங்க சொன்னாங்க, மிகவும் ஞானமுள்ளவனாக பேசுகிறாய், மிகவும் அறிவுள்ளவனாக பேசுகிறாய். இதற்கு காரணம் என்ன? உன்னோடு கூட இருக்கிறவர் பூரண ஞானமுள்ள தேவன். The one who is with you is a God of perfect knowledge. What is this perfect knowledge? What is this perfection of knowledge in God? 2 சிந்தனைகளை தருகிறேன். Number 1, God's perfect knowledge is inherent in God. Number 2, God's perfect knowledge is infinite. தமிழிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் பூரண அறிவிலே இயல்புள்ள தேவன். இரண்டாவது, ஆண்டவர் பூரண அறிவிலே எல்லையற்ற தேவனாயிருக்கிறார். This perfect knowledge is inherent in him. This perfect knowledge is infinite in him. இந்த பூரண அறிவு கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அவர் இயல்பாகவே பூரண ஞானம் உள்ளவர். His nature itself is a God of perfect knowledge. நமக்கு ஞானம், நமக்கு அறிவு எப்படி வருகிறது? கற்றுக் கொடுக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். We are being taught knowledge. We learn knowledge. பள்ளிக்கு செல்கிறோம், அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். We have an experience. அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. நிறைய காரியங்களை அறிந்து கொள்வதனால் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக்கொள்ள அவசியமில்லை. ஆண்டவர் ஒன்றையும் கற்றுக் கொடுக்க அவசியமில்லை. ஏனென்றால் அவருக்குள்ளாக ஞானம், அறிவு இயல்பாகவே இருக்கிறது. Perfect knowledge in God is inherent in him. அவர் இயல்பாகவே அவர் அறிவுள்ளவராக இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 21 அதிகாரம், ஜோப் சாப்டர் 21:22, யோபு 21:22 வாசிக்கிறேன். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்க தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? Who can teach knowledge to God? ஆண்டவரை அறிவை, ஆண்டவருக்கு அறிவை உணர்த்த யாரால் கூடும்? You cannot teach God. I cannot teach God knowledge. ஆண்டவருக்கு நாம் அறிவை சொல்லிக் கொடுக்க முடியாது. நமக்கு வயது ஆக ஆக நாம் சின்ன பிள்ளைகளாக வகுப்பில் படிக்க படிக்க we gain knowledge, but we cannot teach knowledge to the Lord. ஆண்டவருக்கு ஒரு நாளும் அறிவை நாம் கற்றுக் கொடுக்க முடியாது. காரணம், he is inherently a God of perfect knowledge. அவருக்குள்ளாக அவரே அறிவாக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, he is a God of infinite knowledge. முடிவில்லாத அறிவு உள்ளவர், எல்லையற்ற அறிவு உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? God
knows everything. ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார். There is nothing that God does not know. There is nothing that God cannot see. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்ஃபைனைட், முடிவு இல்லை. அவருக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவு இல்லை. There is no beginning for the Lord, there is no end for the Lord. இதை யோசிக்க கூட நம்ம மனதுக்கு முடியாது. அவ்வளவு பெரிய தேவன். There is infinity in him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, ஆண்டவர் பூரண அறிவுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் சொல்லணும், நீர் ஞானமுள்ள தேவன், அறிவுள்ள தேவனாக இருக்கிறீர். முதலாவதாக, யூ ஆர் அ காட் ஆஃப் பர்ஃபெக்ட் நாலேஜ். நீர் பூரண அறிவுள்ள தேவன். யோபுவினுடைய வாழ்க்கையிலே தான் நீங்கள் முழுதுமாக யோபுவை வாசிக்கும் பொழுது there is always mentioning about the knowledge of God. ஆண்டவருடைய அறிவை குறித்து யோபு அடிக்கடியாக பேசுவதை யோபு புத்தகம் முழுவதும் வாசிக்கலாம். ஆண்டவர் யோபுவின் வாழ்க்கையை பூரண அறிவுள்ளவராக இருந்தார். யோபுவின் புத்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு மிக சன்மார்க்கம் உள்ள மனிதனாக இருந்தான். He was called as a perfect man. யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம். இதுதான் நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு உதாரணம். Book of Job chapter 1. யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம். Job chapter 1. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருந்தான். என்னென்ன குவாலிட்டிஸ் பாருங்க யோபுவை பற்றி. அவன் உத்தமன், இன்டெகிரிட்டி, a man of integrity, உத்தமனாக இருந்தான். அப்படி என்றால் என்ன? மேக்ஸில் இன்டீஜர் வாசிப்போம், அதுலேருந்து தான் இன்டீஜர்லேருந்து தான் இன்டெகிரிட்டி வருகிறது. விச் cannot be changed, it is constant. அவனுடைய பக்தியை மாற்ற முடியாது. உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கம் உள்ள மனிதனாக இருந்தான். perfect in his generations. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். he feared God, eschewed evil. பொல்லாப்புக்கு அவன் விலகி இருந்தான். இதை விட ஒரு மனிதனை குறித்து நாம் என்ன சொல்வது? உத்தமனாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான். யோபு மாதிரி யாராக இருக்கீங்களா? எங்க கை தூங்குங்க. பயமாக இருக்கு இல்லையா? அது படிக்கும் போது நான் உத்தமனா, நான் சன்மார்க்கனா, இப்படிலாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? இவ்வளோ உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்த யோபுக்கு சோதனை வந்தது. யோபுக்கு வந்த சோதனை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வந்திருக்காது. எப்படிப்பட்ட சோதனைகள்? ஒரே நாளில் தன்னுடைய சம்பத்து, தன்னுடைய வெல்த், தன்னுடைய ட்ரெஷர், தன்னுடைய எல்லா ஆடு மாடுகளும் ஒரே நாளில் அழிந்து போனது. ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். All 10 children perished on one day. ஒரே நாளில் தன்னுடைய சரீரத்திலே வியாதி. He had disease all over his body. யோபுவினுடைய அறிவு எப்படி இருந்திருக்கும்? What was Job's knowledge? ஒருவேளை நம்ம யோபு இடத்துல இருந்தால் என்ன யோசித்திருப்போம்? எதுக்கு கோயிலுக்கு போனேன்? எதுக்கு பைபிள் வாசித்தேன்? கணவன்மார்கள் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவிமார்கள் கணவனை பார்த்து சொன்னாங்க, எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? கர்த்தர் ஒன்றும் செய்கிறதில்ல. குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, எதுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள் தூக்கிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க? அதெல்லாம் வேஸ்ட்டு, கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். இதுதான் நம்முடைய நாலேஜ், இதுதான் நம்முடைய அறிவு. யோபுவுடைய சொந்த மனைவி யோபு கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஓன் வைஃப் ஆஃப் ஜோப் வந்து சொன்னாங்க, இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் கர்த்தரை பிடிச்சிட்டு இருப்பீங்க? ஹவு லாங் வில் யூ ஹோல்ட் ஆன் டு யுவர் இன்டெகிரிட்டி? கர்ஸ் காட் அண்ட் டை. தேவனை சபிச்சுட்டு ஜீவனை விட்டுரு அப்படின்னு தான் யோபுவின் மனைவி சொன்னாங்க. இதை பார்த்தா நிறைய மனைவி இன்னைக்கு அப்படி சொல்கிறாங்க போல தெரியல. யோபுனுடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க,
எங்கெங்கிறதோ நண்பர்கள்லாம் வந்தாங்க, வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா யோபனுடைய தேவனை பற்றி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு உங்கள் தேவனுக்கு? இவ்வளோ நாள் உபவாசித்தீங்களே, இவ்வளோ நாள் ஜோம் பண்ணீங்களே, இவ்வளோ நாள் வேதத்தை வாட் ஹேப்பன் டு யூ? நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. க்ளோஸ் த பைபிள், நோ மோர் காட். இதெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் மனசாட்சி அவனுக்கு சொன்னது, மனைவி சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், இவ்வளோ இன்புட்ஸ் யோபுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ் நாலேஜ் வாஸ் இன்க்ரீசிங். யோபு என்ன சொல்லுகிறார்? God is a God of perfect knowledge. எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் எனக்கு இருக்கிறது. What happened all these things? அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், God is a God of inherent knowledge. God is a God of infinite knowledge. ஆண்டவர் இயல்பாகவே அறிவுள்ளவர். ஆண்டவர் எப்போதும் எல்லையற்ற காரியங்களை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஒரு இடத்துல யோபு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? I know the path, God knows the path that I take. நான் செல்லும் பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இந்த முதல் குறிப்பிலே நமக்கு சொல்கிறது என்னவென்றால், you have to know God is a God of knowledge. What knowledge? Perfect knowledge. பூரண அறிவுள்ள தேவனாக இருக்கிறார். இதனால என்ன பாஸ்டர், எனக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? யோபு இடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்க வேண்டும்? If God is a God of perfect knowledge, don't come to conclusions. பல காரியத்தை குறித்து நாம் முடிவுக்கு வரக்கூடாது. கரெக்டு தானே? ஒன்று கேள்விப்பட்ட உடனே நம்ம அதுக்கு ஒரு முடிவு சொல்லுவோம். நானே சொல்வேன், நீங்களே சொல்வீங்க. அப்படி ஆயிடுச்சா, அப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நடந்துடுச்சா, அப்போ அதை இதை செஞ்சிடுங்க. இது நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவிலே ஆண்டவருடைய அறிவை வைத்து நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், லார்ட் யூ ஆர் அ காட் ஆஃப் பர்ஃபெக்ட் நாலேஜ். I will never come to a conclusion about anything. என் பிள்ளைகளை பற்றியோ, என் குடும்பத்தை பற்றியோ, என் எதிர்காலத்தை பற்றியோ நான் இதற்கு முடிவு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் இதை நான் ஆரம்பிக்கவில்லை, நீர் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தீர். நீர் கர்த்தர், பூரண ஞானம் உள்ளவர், நீரே இதற்கு முடிவு தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God of perfect knowledge. இரண்டாவது காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 139, Psalm 139, 139ஆம் சங்கீதம் 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 139 verse 2 and verse 3. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். 6வது வசனம் பாருங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் திஸ் நாலேஜ் இஸ் டூ மச் ஃபார் மீ ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. இந்த அறிவு எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அறிவு? ஐ கால் இட் பர்சனல் நாலேஜ் ஆஃப் காட். தேவன் நம்மை குறித்த தனிப்பட்ட அறிவு. அவர் பூரண அறிவுள்ளவர், பர்ஃபெக்ட் நாலேஜ். 2ஆம் வசனம் பாருங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். வாட் இஸ் திஸ் பர்சனல் நாலேஜ் தட் காட் ஹேஸ் அபவுட் அஸ்? நம்மை குறித்த தனிப்பட்ட அறிவு இது எப்படிப்பட்டது என்றால், நமக்கு இந்த அறிவு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் 6ஆம் வசனத்தில் அந்த தாவீது சங்கீதத்தை எழுதுக சொல்கிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. திஸ் நாலேஜ் ஆஃப் காட் ஐ cannot understand. வாட் இஸ் திஸ் நாலேஜ்?
பர்சனல் நாலேஜ் அபவுட் மீ. அப்படி என்றால் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன் about his personal knowledge. Number one, the complete knowledge he has about you. And number two, the constant knowledge he has about you. நம்மை குறித்த முழுமையான அறிவு, நம்மை குறித்த நிலையான தொடர்ச்சியான கர்த்தருடைய அறிவு. 2ஆம் 3ஆம் வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். மை சிட்டிங், மை ஸ்டாண்டிங், மை வாக்கிங் அண்ட் மை லையிங் டவுன். இதை 4 தவிர ஏதாவது மேஜராக ஒரு நாளைக்கு செய்கிறோமா? இது 4. காலையில் கண்ணு திறக்கும் போது நேராக எத்தனை பேர் நடக்கிறீங்க? உட்காராம முதல்ல என்ன பண்ணுறோம்? எழும்பி, சில பேர் ஏஞ்சி உட்காந்தாங்கன்னா உட்காந்தே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சொல்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். உட்காந்துட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுவோம்? எழுந்திருப்போம். என் உட்காருதலையும் அப்புறம் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர். நம்ம உட்காருறது நம்ம எழுந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம பக்கத்தில் மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க, எப்போ எழும்பினீங்கன்னு கேட்பாங்க. நம்ம எப்போ எழுந்துச்சி உட்கார்ந்தோம், எப்போ நடந்தோம் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியுமா? என் உட்காருதல், என் எழுந்திருக்குதல், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் எழுந்துச்சி நடக்கும்போது மயக்க போட்டு விழுந்துடுறாங்களே. இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க, எழுந்துச்சி கொஞ்ச நேரம் பெட்டில் உட்காருங்க, எழுந்துச்சி ஓடாதீங்க. படுத்திருக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் எழுந்துச்சி உட்காரணும். டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெதுவாக செய்யணும். டோன்ட் ரஷ் இன் த மார்னிங். God is more concerned about that. He personally knows you. My sitting down and my getting up, complete knowledge, what we do, what we say. நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். காலையில் எழும்பி உட்காருகிறோம், உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம். 3ஆம் வசனத்தில் நான் நடந்தாலும், பகல் ஃபுல்லாக நடந்து வேலை செய்கிறோம். ஆல் த்ரூ த வாக் ஆஃப் த டே, வாட் வி ஆர் டூயிங் த்ரூ த டே. 3ஆம் வசனம், நாம் படுத்திருந்தாலும், கடைசியாக நைட்டில் நம்ம படுக்க போகிறோம். நாம் படுத்திருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். கம்ப்ளீட்லி ஹி நோஸ் அபவுட் யூ. காலையில் எப்போ நீங்கள் எழும்புறீங்களோ, எழும்பி உட்காரும் போதே கால் வலிக்குது, எழும்பி உட்காரும் போதே கஷ்டமாக இருக்கிறது, ஐ எம் ஃபீலிங் ஸோ வீக், God knows it. He has personal knowledge about you. He knows completely about us. Our sitting, our getting up, our walking, our lying down again. 4ஆம் வசனம் பாருங்க. என் நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Even before you talk, open your mouth and talk, he knows all the words. என் நாவில் வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே யாருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஆமென். யாரெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்ம என்ன சொல்வோம்? நான் அதை சொல்லலான்னு யோசித்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ மனுஷனுக்கே தெரியும் போது கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நம்ம வாயில் என்ன பேச போகிறோம், நம்மை குறித்து என்ன கவலை நினைக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். God knows completely everything. 2வது பாருங்க, he knows it constantly. 2ஆம் வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய தாட்ஸ், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறது என்பது என்றால் நம்முடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். He knows our future that is very very far away. இது எப்படி வாசிக்கணும் என்றால், என் எதிர்காலத்தின் நினைவுகளை, என் எதிர்காலத்தை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். 2029ஆம் ஆண்டிலே நாம் எப்படி இருப்போம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார்.
He knows our thoughts from afar off. காலங்கள் கடந்து கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். Constantly he will remember you. It is not one day report. ஒரு நாள் எப்போ எழுந்திருக்கிறோம் அது மட்டும் அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் 7 மணிக்கு எழுந்திருப்போம், இன்னொரு நாள் 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கான்ஸ்டன்ட்லி he monitors our life. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவருடைய நாலேஜுடைய ஜிபியா டிபியா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல. so much he knows about you personally, very 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 personally he knows about you. 139 சங்கீதத்தை எழுதினவர் தாவீது. தாவீது தான் தன்னை குறித்து எழுதியிருக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு போய் 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை குறித்த கம்ப்ளீட் நாலேஜை வைத்திருந்தார். தாவீது எந்த குடும்பத்தில் பிறப்பார், தாவீது எத்தனாவது மகனாக பிறப்பார், தாவீதினுடைய இருதயம் எப்படி இருக்கும், தாவீது எந்த இடத்துல இருப்பார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை குறித்த தனிப்பட்ட அறிவை கர்த்தர் உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை குறித்து நீர் தனிப்பட்ட விதத்திலே எல்லா நாலேஜ் டேட்டா அவர்கிட்ட இருக்கிறது. ஆமீன். ஏஐடிஎஸ் எல்லாம் அவர் தான். நிறைய பேருக்கு புரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாம் அவர் தான். ஹீ ஹேஸ் ஆல் டேட்டா அபவுட் யூ அண்ட் மீ. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். வெரி வெரி பர்சனலி, மற்றவங்கிட்ட சொல்லாதது கூட. ஹவ் வி ஃபீல், ஹீ நோஸ் எவ்ரிதிங். 5ஆம் வசனம் பாருங்க. முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். முன்புறத்தில் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பின்புறத்தில் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அப்படி என்றால் என்ன? கடகடன் ஓடாதீங்க, முன்னால கடகடன் பின்வாங்கிடாதீங்க, அங்கேயே நில்லுங்க. நான் என் கரத்தை உங்கள் மேலே வைக்கிறேன். கான்ஸ்டன்ட்லி ஐ வாண்ட் டு பி வித் யூ. ஆகையால் தான் 6ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தான் கர்த்தர் பார்த்து சொல்லணும், லார்ட் திஸ் நாலேஜ் இஸ் டூ unfathomable to my mind. I am not able to understand that you know me so personally. Your knowledge about me is very very personal. கடைசியாக கர்த்தருடைய அறிவை குறித்து ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts of the Apostles chapter 2 and verse 23. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். I just want to underline that word. அந்த ஒரு வார்த்தை, ஃபோர் நாலேஜ், முன் அறிவின்படியேயும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இந்த முன் அறிவை இன்னொரு வசனத்திலும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Peter chapter 1 and verse 2. நீங்கள் குறித்து கொள்ளலாம், இதை படிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்கலினாலே, தேவனுடைய முன் அறிவின்படியே, அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். ஆகவே தான் இதற்கு நான் ஒரு பெயரை கொடுத்தேன், ப்ரையர் நாலேஜ் ஆஃப் காட். தேவனுடைய முன் அறிவு. வாட் இஸ் த நாலேஜ் ஆஃப் காட்? ஹிஸ் நாலேஜ் இஸ் பர்ஃபெக்ட். ஹிஸ் நாலேஜ் இஸ் பர்சனல். ஹிஸ் நாலேஜ் இஸ் ப்ரையர். ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். என்னை குறித்து கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். என்னை குறித்து கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். He knows the day of my manufacture. He knows the day of expiry. என்னுடைய
பிறப்பும் அவருக்கு தெரியும், என்னுடைய இறப்பும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் முன் அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை குறித்த முன் அறிவு உடையவராக இருக்கிறார். He knows us even before we are formed in our mother's womb. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். ஜெரமியா சாப்டர் 1 verse 5. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். I have a knowledge about you even before you were formed in your mother's womb. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். கடைசி ஒரே ஒரு வசனம், எபேசியர் 1:4, எபேசியன்ஸ் 1:4. அவர் உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:4. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, God is a God of foreknowledge. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார். He knows everything before. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஜாய்ஃபுல், சாரோஃபுல், சம்திங் இஸ் ஹேப்பனிங். காட் இஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் பை தட். ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவதே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும். நமக்கு தான் ஆச்சரியம், நமக்கு தான் சிலதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக மார்வலாக இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். காரணம், அவர் முன்னறிந்த தேவன், நம்முடைய வாழ்க்கையை முன்னறிந்திருக்கிறார். 2 காரியத்தை சொல்லுகிறேன் அபவுட் இஸ் ப்ரேயர் நாலேஜ். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 நான் வாசித்தேன் 23, ஃபோர் நாலேஜ். See, our future is disclosed to God. நம்முடைய எதிர்காலம் கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியப்பட்டிருக்கிறது. 2வது, our future is determined by God. நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தைகளை நல்லா உங்கள் மனதிலே பதித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன முன்னறிந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? God of knowledge is a God of foreknowledge. Prior knowledge என்றால் my future is already disclosed before him. என் எதிர்காலம் ஏற்கனவே கர்த்தருக்கு தெரியப்பட்டிருந்தது. எத்தனை பேருக்கு உங்கள் எதிர்காலம் நல்லா தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு நிச்சயமாக தெரியாது. அவன் சொல்வான், சார் கையை நீட்டுங்க, இதை பார்த்து சொல்கிறேன், கையை நீட்டுங்க. கையை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் போய் நீட்டு பாருங்களேன். நான் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் போய் கையை நீட்டிட்டு அவன் சொல்வான், நாளைக்கு இது நடக்க போகுது, அடுத்த வாரம் இது நடக்க போகுது. கையை எடுத்துகிட்டு கேளுங்க, என் கையை பார்த்தல இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொல்லுன்னு கேளுங்க அவங்ககிட்ட. நாளைக்கு நீ எங்கே இருப்பப்பா? அவனுக்கே அவன் எதிர்காலம் தெரியாது. அவன் என் கையை பார்த்து என்ன சொல்கிறானா? என் எதிர்காலத்தை சொல்கிறானா? இந்த உலகத்தில் யாருக்கும் நம்முடைய எதிர்காலம் தெரியாது. ஆண்டவர் தான் எல்லா முன் அறிவு உடையவர். He knows our future is disclosed. Our blessings, our burdens, நம்முடைய பாரங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அவருக்கு ஓப்பனாக இருக்கிறது. 2வது பாருங்க, he not only our future is disclosed before him, our future is determined by him. அவர்தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார். நிறைய பேர் நம்ம யோசித்துக்கிறோம், நான் தான் என் லைஃப்பை லீட் பண்ணுறேன், ஐ நோ டு டூ, ஐ எம் ஆம்பிஷியஸ், ஐ எம் வெரி ஸ்மார்ட், எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு நாள் மேலே போன பேர் தெரியும், எல்லாம் வேஸ்ட்டு நம்ம பண்ணதெல்லாம். ஆண்டவர் தான் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வைத்திருந்தார். He determines everything. அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். நான் ஏதோ பைத்தியக்காரன் போல், நான் தான் போல இப்படி தான் செய்யணும் அப்படி நம்ம யோசித்திருந்தோம். எல்லாம் அவர் காரியங்களை அவர் முன்னறிந்திருக்கிறார். இந்த வசனத்திலே முன்னறிந்தவர் என்ற காரியத்திற்கு ஒரு உதாரணத்தை தருகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அதை தியானிங்கள். யோசேப்பை குறித்து வாசிக்கலாம்.
about Joseph. எப்படி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை முன்னறிந்திருந்தார். God had a prior knowledge about Joseph. Genesis 45 and verse 5. ஆதியாமம் 45:5. அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரர் பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், you all sold me, நீங்கள் எல்லாரும் என்னை விற்றீர்கள், but God sent me, கர்த்தர் என்னை அனுப்பினார். என்னை நீங்க 20 வெள்ளி காசுக்காக விற்று போட்டீர்கள். என்றைக்கு? 13 வருஷத்துக்கு முன்னால. எனக்கு 17 வயசா இருக்கும் போது என்ன 20 வெள்ளி காசுகளுக்காக யூ சோல்டு மீ. ஆனால் கர்த்தர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் சேல்ஸ் கிடையாது, சென்டிங். கர்த்தர் என்னை அனுப்பினார். இதுதான் அவர் நாலேஜுக்கும் நம்ம நாலேஜுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். யோசேப்பை உங்களையும் என்னையும் ஜனங்கள் விற்று போடுவார்கள். அப்படி என்றால் நமக்கு கஷ்டங்கள், நமக்கு நஷ்டங்கள், நமக்கு பாடுங்கள், நமக்கு எந்த காரியங்களும் வந்தாலும் மனிதனுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணுறோம், நம்ம கஷ்டப்படுத்துகிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்காக அனுப்புகிறார். God is sending you for something. God is preparing you for something. தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னார், ஏன் நீங்கள் விற்றீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களெல்லாம் காப்பாற்றும்படியாக கர்த்தர் என்னை இங்கு கொண்டு வந்து என்னை உயர்த்தினார். இன்னொரு விஷயத்தில், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், what Joseph was telling them is, you cannot determine my future, only God determines my future. நீங்கள் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது, கர்த்தர் தான் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்கவர், தீர்மானிக்கிறவர். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார். He determines our children's future. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் அவர். நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்ம என்ன வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் ஆண்டவராகிய தேவன் தாமே எல்லாவற்றையும் தீர்மானித்து முன்னறிந்து அவருக்கு எல்லாம் தெரியப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பதாக திறந்த புத்தகமாக இருக்கிறது. கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். God is a God of knowledge. அறிவுள்ள தேவன். 3 கர்த்தருடைய அறிவை குறித்து தியானித்தோம். பர்ஃபெக்ட் நாலேஜ், பூரண அறிவு. பர்சனல் நாலேஜ், என்னை பற்றி தனிப்பட்டு அறிந்திருக்கிறார். 3ஆவதாக ப்ரையர் நாலேஜ், எல்லாத்தையும் முன்னறிந்திருக்கிறார். அப்போ பாஸ்டர் நான் என்ன பப்பட்டா இன்னைக்கு? அவர் தான் நான் ஆப்ரேட் பண்ணுவாரா? அந்த வார்த்தையை சொல்கிறது நாம் தான். அவர் பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த உலகத்தில் அனுப்பினது பின்பாக ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். நோக்கத்தை வச்சிருக்கிறாரா இல்லையா? நோக்கத்தை அவர் வைத்திருந்தால் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். கஷ்டம் வந்தானல்ல, நஷ்டம் வந்தான் என்ன, குறைவு இருந்தா என்ன, நிறைவு இருந்தா என்ன, கண்ணீர் இருந்தான்னா, கஷ்டம் இருந்தான்னா, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு போகிற பாதையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் கொண்டு சென்றாலும் ஒரே ஒரு சிந்தனை தான், God knows me. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எழுந்தின்று நாம் ஜெபிப்போம். Let's stand up and let's pray. Let's commit our life to the Lord. ஆண்டவருக்கு இந்த காலையிலே, you are a God of knowledge, perfect knowledge, பரிபூர்ண அறிவுள்ள தேவன். தனிப்பட்ட என்னை அவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிவு என் மனதிற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. He is a God of prior knowledge. He knows everything before. எல்லாவற்றையும் முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவருடைய புக் ஆஃப் நாலேஜ், அவருடைய மனதிலே நீங்கள் இருக்கிறீங்க. தாயின் வயிற்றிலே கர்த்தர் உங்களை உருவாவதற்கு முன்பதாகவே He is foreknowledge about you. He knows about you. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதை அறிந்து கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை அறிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார்,
டோன்ட் ஃபியர், டோன்ட் டவுட். நான் சொன்ன இந்த மூன்றே நீங்கள் தியானிச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? I am not in control of anything. I think I am controlling. I am not in control. நம்ம தான் ராஜான்னு நினைச்சுக்கிறோம், ஆனால் அது இல்லவே இல்லை. நான் தான் எல்லாத்துக்கும் சென்டர்னு யோசிக்கிறோம். I am not the center. God is the center. Because God is a God of knowledge. சகோதரனே, சகோதரியே, உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் ஓடுகிறது, நிறைய காரியங்கள் டிலே ஆகிறது, நிறைய காரியங்கள் நோ என்று சொல்லுகிறது. இதில் நம்ம நிறைய we are swimming in this. எப்படியோ எதிர்நீச்சல் போடுறோம். நிறைய பேர் இதில் மேனிப்புலேஷன்லாம் பண்ணுவாங்க. இங்கே மைனஸ் பண்ணுவாங்க, அங்கே ஆட் பண்ணுவாங்க, இதை செய்வாங்க. ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு எது வேணா செய்வாங்க. சகோதரனே, that is you cannot do anything. சகோதரியே, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணலாம், பட் கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதே தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அல்லவா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நம்ப. ஆண்டவரே, சுய புத்தியிலே நான் சாய மாட்டேன். இன்ற காலையில் என் மனதை எல்லா விதமான முன் காரியங்கள் என் மனதில் இருந்தா, என் இருதயத்தின் பலகையில் இருந்தா, I just erase it. Erase all past hurts. Erase all past feelings. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் வாழாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். God is a God of knowledge. I cannot be perfect. நாம் பூரணாக இருக்க முடியாது. We cannot be perfect. God is very very perfect in everything. அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வார். மனதுக்குள்ளாக புலம்பி அழுது கொண்டிருக்கலாம், ஆண்டவரே, what is going to happen? What is going to happen to the future of my children? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்க போகுது? What is going to happen to the future of my profession? What am I to do, Lord? நான் என்ன செய்யணும்? இதை செய்யவா, அதை செய்யவா, இவங்களை கூப்பிடவா, அவங்ககிட்ட பேசலாமா? எது செஞ்சாலும் அவர் உங்களுக்கு அழகான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எவ்வளவு சீக்கிரம் அந்த நோக்கத்துக்கு நம்ம அலைன் ஆகிறோமோ, கர்த்தர் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ காலையில் சொல்லுவோமா, கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே, உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே. Lord, I trust you this morning with all of my heart. I trust you that you are a God of knowledge. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்,
இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய வலது கையை உயர்த்துவோம். As a mark of saying that you are a God of knowledge. Yes, He knows everything about us. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு நேரங்களிலே எங்களுடைய ஞானத்தின் மேலும் எங்களுடைய அறிவின் மேலும் நாங்கள் நடந்த காலங்கள் உண்டு. சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுதும், காரியங்கள் நடக்காத பொழுதும் எங்கள் அறிவை நாங்கள் நம்புகிறோமே. ஆனால் எல்லா அறிவையும் உள்ள எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நாங்கள் ஏன் மற்றவருடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும்? நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டுமே கர்த்தாவே? நீர் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லையே. எங்க பிள்ளைகளை குறித்து நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? எங்க எதிர்காலத்தை குறித்து நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? எங்களுக்காக முன்னறிந்தவர், எங்கள் வாழ்க்கையிலே நோக்கத்தை வைத்தவர், எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவர், ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்திருக்கிறதையும், நாங்கள் உட்காருதலையும், நாங்கள் நடக்கிறதையும், நாங்கள் படுத்துக் கொள்கிறதையும், ஆண்டவரே எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எங்களை நெருக்கி உம்முடைய கரத்தை எங்கள் மேலே வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே, இன்றைக்கு நாங்கள் எங்களை உயிர்ப்பித்துக் கொள்கிறோம். Lord, we stir up our spirit by saying that you are a God of knowledge, a God of perfect knowledge, a God of personal knowledge, a God of prior knowledge. இனிமேல் நாங்கள் புலம்ப மாட்டோம், இனிமேல் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், இனிமேல் நாங்கள் அழ மாட்டோம், இனிமேல் நாங்கள் முன்னேறி செல்வோம். ஏனென்றால் எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் நாங்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்துவீர். ஒருவேளை இந்த நாளிலே ஏதாவது ஒரு குழப்பம், கஷ்டத்திலே, மனதள பாரத்தோடு அவர்கள் வந்திருந்தால், இந்த நாளிலே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லா ஞானத்தின் தேவன் என்பதை அவர்களுக்கு கர்த்தர் நிரூபிப்பீராக. இருதயத்தில் பெரிய பாறங்களை போல பாரம் இருந்தால் கர்த்தர் அந்த பாறையை கர்த்தர் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, if they are having a big burden like rock on their face and their heart, Lord, you remove it in Jesus' name. ஒருவேளை அவங்க ஹெல்த் பத்தி இருக்கலாம். Father, I pray that you have a purpose for them to live in this world, to shine for you. உமக்காக எழும்பி ஊழியம் செய்ய பிரகாசிக்க எங்களை வைத்திருக்கிறீரே. ஒரு நாளும் உம்ம நோக்கம் நிறைவாம நாங்க பரலோகத்துக்கு வரமாட்டோம். ஒரு நாளும் உம்முடைய நோக்கம் நிறையாதபடி பிசாசு எங்களை திசை திருப்ப முடியாது கர்த்தாவே. விசேஷமாக எங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க.
இந்த உலகத்திற்காக இந்த பிள்ளைகள் பிறக்கவில்லை. இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்காக பிறந்திருக்கிறார்கள். உமக்காகவே இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறீர். இந்த வாலிப பிள்ளைகளும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் ஆண்டவரை எழும்பி அவங்க நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக உலக மாமிசம் பிசாசு இந்த பிள்ளைகளை திசை திருப்பாமல், இந்த உலக வேஷங்கள் உலக சிற்றின்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடி இயேசுவே உம்முடைய இரத்தத்தாலும் பாதுகாப்பாலும் எங்க பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக, குடும்பங்களை மூடிக்கொள்வீராக. நீர் எல்லா அறிவும் ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்களை மன நிறைவோடு கூட இன்றைக்கு எங்களை வீடுகளுக்கு எங்களை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.